வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 12 மார்ச் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் லம்பி மற்றும் குட்டார் கர்நாடகா? ஜவாரா மற்றும் சர்குலா எந்த மாநிலத்தின் நடனம் மத்திய பிரதேசம்? கோலி மற்றும் மௌனி எந்த மாநிலத்தின் நடனம் மகாராஷ்டிரா? நாட்ராஜ் மற்றும் ராக்கல் எந்த மாநிலத்தின் நடனம் மணிப்பூர்? திரிபுரா மாநிலத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பில், சைமல், சக்மா, ஹலா மற்றும் காசியா. தோண்டா கேஷவ் கார்வை 1958 ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கராச்சாரியார் அத்வைத வேதாந்தம் அப்படிங்கிற தத்துவத்தையும் விவேக சூடாமணி, சௌந்தர்ய லகாரி, பஜகோவிந்தம், சிவானந்த லகாரின்னு சொல்லக்கூடிய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. சிஏஜி அலுவலகம் பாராளுமன்ற சிறப்புரிமைகள் அப்படிங்கிற விஷயத்த பிரிட்டன் நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 78 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. 20 புள்ளி திட்டம் 1995லயும் குறைந்தபட்ச தேவைகள் திட்டம் இந்த 5வது ஐந்தாண்டு திட்டத்திலையும் நாம் அறிமுகப்படுத்தினோம். பஞ்சாயத்துகளின் அரசியலமைப்பு அப்படிங்கிற விஷயத்த 243B பிரிவுல சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் ஆஸ்திரேலியாவின் மிக உயரமான சிகரத்தில் மூவர்ண கொடியை ஏந்திருக்காங்க சிவாங்கி பதாக். சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில நடந்துச்சு. மோதிரா நடனம் சப்தக் இசை நிகழ்ச்சி குஜராத்ல கொண்டாடுவாங்க. சுபாஷ் சந்திர போஸ் இந்திய போராட்டம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. என்னைக்கான திட்டம் பிரதமர் வாணி திட்டம் 2020ஆம் ஆண்டு தொலைத்தொடர்பு துறையால் அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி ஷரம் யோகி மான்ஜன் யோஜனா 2019 தொழிலாளர் அமைச்சகம். தேசிய பால் ஸ்வஸ்தா 2014 மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம். ஆரோக்கிய சேத்து 2020 மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். மார்ச் 2025 ஆஸ்திரேலியாவின் தென்கிழக்கு கடற்கரையை பாதித்த சூறாவளியின் பெயர் என்ன? ஆல்ஃபிரட். உலகின் மிக நீளமான கடலுக்கடியில் கேபிள் அமைப்பான வாட்டர்வர் திட்டத்தை எந்த அமைப்பு தொடங்கியது? மெட்டா. மவுண்ட் ஃபென்டேல் எங்கே அமைந்துள்ளது? எத்தோப்பியா. MSME-க்கான நிதி ஆதரவை ஆதரிக்க சிட்பியுடன் எந்த வங்கி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? பெடரல் வங்கி. கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? அஜய் பாது. விஜய் கிஷோர் ரகத்கர் தேசிய மகளிர் ஆணைய தலைவர். ஹர்ஷ்வர்தன் அகர்வால் ஃபிக்கியுடைய தலைவர். கே சஞ்சயமூர்த்தி இந்திய தலைமை கணக்காளர். வி ராமசுப்பிரமணியன் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர். வி நாராயணன் இஸ்ரோவுடைய தலைவர். ஃபயஸ் அகமது கித்வாய் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் இயக்குநர் ஜெனரல். ஞானேஷ்குமார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர். 2025 பெங்களூரு ஓபன் ATP 125 சேலஞ்சர் பட்டத்தை வென்றவர் யார்? பிராண்டன் ஹோல்ட். 2024 விம்பிள்டன் ஓபன் கார்லோஸ் அல்கராஸும் பார்பரா கிரிச்சிகோவும் ஜெயிச்சிருக்காங்க. ஜானிக் சின்னர் மற்றும் அரினா சபலன்கா 2024 US ஓபன் ஜெயிச்சிருக்காங்க. இத்தாலி நாடு பில்லிஜின் கிங் கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. ஜானிக் சின்னர் மற்றும் மேடிசன் கீஸ் 2025 ஆஸ்திரேலியா ஓபனை ஜெயிச்சிருக்காங்க. ஜில் டீச்மேன் மும்பை ஓபன் 2025 ஜெயிச்சிருக்காங்க. கார்பன் சந்தை பிரகிருதி 2025 குறித்த முதல் சர்வதேச மாநாடு எங்கு நடைபெற்றது? புது டெல்லி. இந்த மாநாடு நடத்தினது பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இந்திய சிமெண்ட் வேதியியல் 17வது சர்வதேச மாநாடு 2027 நடத்த போறாங்க. அப்புறம் சர்வதேச நிர்வாக அறிவியல் நிறுவனத்தின் ஆண்டு மாநாடு நடத்த போறாங்க. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவின் 48வது அமர்வை நியூ டெல்லியில நடத்தி முடிச்சிருக்காங்க. உலக கடல்சார் மாநாடு போன வருஷம் சென்னையில நடந்துச்சு. 1வது சர்வதேச ஒலிம்பிக் ஆராய்ச்சி மாநாடு குஜராத்ல நடந்து முடிஞ்சிருக்கு. உலக நிலையான வளர்ச்சி உச்சி மாநாடு டெல்லியில நடந்து முடிஞ்சிருக்கு. ஜல்தல் ரக்ஷா 2025 என்ற ராணுவ பயிற்சியை நடத்திய ஆயுதப்படை எது? ஜல்தல் ரக்ஷா அப்படிங்கிற ராணுவ பயிற்சி இந்திய ஆர்மியும் இந்தியன் கோஸ்ட் கார்டும் சேர்ந்து நடத்திருக்காங்க. இது எங்க நடத்திருக்காங்கன்னா குஜராத்ல பெட் துவார்கா அப்படிங்கிற பகுதியில இந்த ராணுவ பயிற்சி நடத்திருக்காங்க. மிலன் கடற்பயிற்சி உடைய 12வது பதிப்பு விசாகப்பட்டினத்தில் நடந்து முடிச்சிருக்கு. இந்தியாவின் முதல் விண்வெளி பயிற்சி அந்தரிக்ஷா அபியாஸ்
புதுடெல்லியில நடந்து முடிஞ்சிருக்கு. இந்திய ராணுவம் அகமதாபாத்ல சன்னிக் விமோச்சன் பேரிடர் நிவாரண பயிற்சி நடத்தியிருக்காங்க. இந்திய ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படை சேர்ந்து டெவில் ஸ்ட்ரைக் பயிற்சி நடத்தியிருக்காங்க. இந்திய கடலோர காவல்படை மேற்கு வங்க கடற்கரையில சாகர் கவாச் பயிற்சி நடத்தியிருக்காங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை வலுப்படுத்த ப்ராஜெக்ட் ஹிஃபாசட் இல்ல ஹிஃபாசட் திட்டம் தொடங்கியுள்ள மாநிலம் இது பஞ்சாப். பிஆர்ஓ வந்துட்டு பஞ்சாப்ல கசோவல் அப்படிங்கிற பாலம் கட்டி முடிச்சிருக்காங்க. பஞ்சாப் மாநிலம் லோக் மில்னி அல்லது ஜனதா தர்பார் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பியூசா 44 நெல் வகை தடை விதிச்சிருக்காங்க. மிஷன் நெக்ஸ்ட் அப்புறம் ஷீ கொஹாட் 3.0 முயற்சி அறிமுகப்படுத்தியிருக்காங்க பஞ்சாப். டி குகேஷ், ஹர்மன் பிரீத் சிங், பிரவீன் குமார், மனு பாக்கர் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சுச்சா சிங், முரளிகாந்த் பேட்கர் அர்ஜுனா விருது வாழ்நாள் வாங்கியிருக்காங்க. சுபாஷ் ராணா, தேபாலி தேஷ்பந்தே, சந்தீப் சங்குவான் துரோணாச்சாரியா விருது. எஸ் முரளிதரன், ஆர்மண்டோ குலாக்கோ துரோணாச்சாரியா விருது வாழ்நாள் வாங்கியிருக்காங்க. விக்டர் ஆம்பரோஸ் மற்றும் கேரி ருகுவன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான் ஜே ஹாஃபீல்ட் மற்றும் ஜெஃப்ரி கிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர், டெமிஸ் ஹசாபிஸ், ஜானம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு. டாரன் அசிமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க.